இன்னைக்கு ஐப்பசி அமாவாசை அப்படிங்கும் பொழுது சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த சூரியன் நீச்சம் பெற்ற இந்த அமாவாசை வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த ஐப்பசி டைம்ல வந்து நமக்கு மழை காலம் அதிகம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கும். அதாவது எப்பொழுதுமே சூரியனுக்கு வந்து பலம் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த சூரியன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே அவர் வந்து கிழக்கு முகமாக இருக்கிறார். இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் அவர் நேர்முகமாக கிழக்கு பார்த்திருப்பார். ஸோ இந்த அமாவாசையில நம்ம குலதெய்வ பிரார்த்தனை செய்யறது ரொம்ப விசேஷம். ஐப்பசி அமாவாசை அ 4 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கும் பொழுது, குலதெய்வத்த அனுக்கிரகம் மற்றும் பித்ருவ அனுக்கிரகம். இதற்கு இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், ரொம்ப நாளா சந்ததி விருத்திக்காக ஏங்குறவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு இன்று செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அடுத்த ஐப்பசிக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.